Hello friends, welcome to MOHANA'S kitchen. இன்னைக்கு நம்ம கிச்சன்ல நல்ல டேஸ்டான ரொம்ப சூப்பரான குழந்தைங்கள்ல இருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாரும் விரும்பி சாப்பிடக்கூடிய எக் மக்ரோனி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். வாங்க பார்க்கலாம். நான் இங்க ஏற்கனவே தண்ணி காய வச்சிருக்கேன். இதுல கொஞ்சமா salt சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நான் ஒரு 100 கிராம் மக்ரோனி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து வேக விட்டுறலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க, இல்லைன்னா அடியில் ஒட்டும். அதுக்காக தான் இந்த மாதிரி நல்லா கரண்டி வச்சு கிண்டிக்கிட்டே இருங்க. இப்போ பாருங்கள், மக்ரோனி எல்லாம் நல்லா வெந்துருச்சு. இதை ஃபில்ட்ரு பண்ணி வச்சுக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். ஏன்னா இது ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அதுக்காகத்தான் எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு தடவை கலந்து விட்டுருங்க. இப்போ இது அப்படியே இருக்கட்டும். அடுத்து நம்ம முட்டை பொரிச்சு எடுத்துடலாம். அதுக்கு ஒரு பேனில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் ஏற்கனவே 3 முட்டை எடுத்து வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா பொரிச்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், முட்டையெல்லாம் நல்லா பொரிச்சாச்சு. இதில் கடைசியாக கொஞ்சமாக பெப்பர் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இப்போ இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். அவ்வளோதான், முட்டை பொரிச்சாச்சு. அடுத்து நம்ம மக்ரோனி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். எண்ணெய் காஞ்சோன்னா இதில் நான் இஞ்சி பூண்டு துருவி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த இஞ்சி பூண்டு வாசனை போகிற வரைக்கும் இதை நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இதில் ஒரு பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயம் நல்லா பொன்னிறமாக வதங்கணும், அந்தளவுக்கு வதக்கி விட்டுருங்க. பாருங்கள், வெங்காயம் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு. இப்போ இதில் தக்காளி சேர்த்துடலாம். நான் 2 தக்காளி இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. வெங்காயமும் தக்காளியும் நல்லா வதக்கி விட்டுருங்க. இப்போ வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கிடுச்சு. இதில் சாஸ் சேர்த்துடலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் டொமேட்டோ சாஸ் எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சில்லி சாஸ், 1 டேபிள் ஸ்பூன் சோயா சாஸ், 2 டேபிள் ஸ்பூன் செஸ்வான் சாஸ் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. நல்லா வதங்கிருச்சு. இதில் நம்ம காய்கறி எல்லாம் சேர்த்துடலாம். நான் 1 கேரட் இந்த மாதிரி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் சேர்த்துக்கிறேன். 50 கிராம் பீன்ஸ் எடுத்திருக்கேன். 1 கேப்சிகம் எடுத்திருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருங்க. பாருங்கள், அந்த மாதிரி நல்லா கலந்தாச்சு. இதில் கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். இப்போ இதில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு காய்கறியெல்லாம் வேக விடலாம். காய்கறி ரொம்ப நேரம் வேக வேணாம், ஒரு 3/4 பதத்துக்கு வெந்தாலே போதும். அப்போ தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ வெந்துருச்சு. இதில் நம்ம வேக வச்சுருக்கிற மக்ரோனியை சேர்த்துடலாம். சேர்த்துட்டு ஒரு தடவை இதை நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சாஸ் எல்லாம் மக்ரோனியில் நல்லா இறங்கணும், அந்த அளவுக்கு கலந்து விட்டுருங்க. இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இதில் நம்ம பொரிச்சு வச்சுருக்கிற முட்டையும் சேர்த்துடலாம். இதை சேர்த்துட்டு ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுருங்க. இதில் கடைசியாக கொத்தமல்லி இலை தூவி ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான், நம்மளோட எக் மக்ரோனி ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்ல சூப்பரான டேஸ்டான எக் மக்ரோனி தயாராகிடுச்சு. இந்த மாதிரி கண்டிப்பாக உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு தெரியப்படுத்துங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.